பிரைஸ் த லார்ட் ஜீசஸ். ஒரு பாவியை இந்த உலகம் பார்க்கும் பொழுது, அவருடைய கடந்த காலத்தை நினச்சி பார்த்து, அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க, அவங்க வாழ தகுதி இல்லாதவங்க சொல்லி இந்த உலகம் நினைக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்க்கும்போது, அவங்க மேலே வைக்கப்பட்ட எதிர்கால தரிசனங்களை ஆண்டவர் நினச்சி பார்க்குறார். அவங்க சுகமாக்கப்பட வேண்டிய ஒரு வியாதியஸ்தரை போல தான் ஆண்டவருடைய பார்வையில் தெரிகிறாங்க. மகதலேனா மரியாதை மற்றவங்க பார்க்கும்பொழுது அவள் பாவியான ஸ்திரீ அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும், உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்தை முதல்ல கொண்டு போகிற சுவிசேஷிக்கு அவள் சொல்லிட்டு. சகேயு இந்த உலகம் பார்க்கும் பொழுது இவர் பாவியான மனுஷரிடத்துல தங்கும்படி போனார் சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தான் தெரியும், அவன் மனம் திரும்ப போகிற ஆபிரகாமுடைய குமாரன் சொல்லிட்டு. சவுலை பவுலா மாற்றுறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கெல்லாம் நினச்சாங்க, சே இவன் வாழ தகுதி இல்லாதவன், ஆண்டவருடைய பிள்ளைகளே துன்புறுத்துறானே சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும், அவன் எதிர்காலத்தில் அநேக நிருபங்களை எழுதி அநேக சபைகளை ஸ்தாபிக்க போகிற ஒரு அப்போஸ்தலன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இன்றைக்கி உங்களுடைய பார்வையில் அந்த மனுஷனும் அந்த மனுஷியோ தப்பானவங்களாக தெரியலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவங்க வெளியேற பெற்றவங்க. அவங்க மாத்திரம் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க சொன்னால், அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்க தரிசனம் பெருசாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஏன் மற்றவங்க பார்க்குறாமலே நீங்கள் பார்க்கணும்? ஆண்டவருடைய பார்வையில் பாருங்கள். பாவி மனம் திரும்பிட்டா பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். உன்னால் என்னால் அந்த சந்தோஷத்தை தர முடியும்னா, ஏன் ஒரு பாவியை ரட்சிப்புகளை நடத்தக்கூடாது?